தந்து என்னை போஷியும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். இந்த 3 நாட்களும் இந்த கூட்டங்கள் மிஷனரி பெருவிழா என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த கூட்டங்களின் செய்திகள் அனைத்தும் அந்த தலைப்புக்கு உகந்ததாகவே உங்களை தட்டி எழுப்பும் வண்ணமாகவே இருக்கும் என்பதை இந்த முதல் நாளிலேயே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மற்றைய கூட்டங்களிலே இயேசு உங்களுக்கு என்ன செய்தார், கல்வாரியிலே என்னத்தை செய்து முடித்திருக்கிறார், இன்றைக்கு என்ன செய்ய வல்லமையுடையவராய் இருக்கிறார் என்றும் அதை குறித்து பல வசனங்களையும் பல விவரங்களையும் பல சாட்சிகளையும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சில காரியங்கள் மற்ற கூட்டங்களிலே நடக்கலாம். ஆனால் இந்த கூட்டங்களிலோ இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் இந்த கூட்டங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகையினாலே இந்த 3 நாட்களும் மிஷனரி ஊழியம் ஏன் நடக்க வேண்டும் என்பதனை குறித்து நான் 3 நாளும் பேசப்படுமையாக என்ற இருதயத்திலே உந்தப்பட்டிருக்கிறேன். தேவ ஆவியானவரும் அப்படியே என்னை ஏவி இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். நீங்களும் நானும் இந்த கேள்வியை நிச்சயமாக தெளிவான மனதோடு கூட, without any bias, if you ask this question, you may be able to understand the depth of the Bible. Not only the depth of the Bible, you can understand the lifeline of the Bible. You can understand the heart of God. இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை நீங்கள் திறந்த மனதோடு திறந்த உள்ளத்தோடு தேவ சன்னிதானத்தில் உட்கார்ந்து கேட்பீர்கள் என்றால் அதுவே வேதத்தின் ஆதாரம் என்பதையும் தேவனுடைய இதயத்தின் துடிப்பு என்பதையும், இதுதான் சபைக்கு எனக்கு முன்னதாக தலைமை உரை ஆற்றின அருமையான போதகர் சொன்னாரே, சபைக்கு உயிர் ஊட்டம் கொடுக்கிற ஒரு பெரிய வல்ல சக்தி என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக விளங்கும் வண்ணமாக இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற சிறு பிள்ளைகளும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பெரியவர்களும் வேதம் கற்றவர்களும் வேத நிபுணர்களும் வேத வல்லுநர்களும் இதை ஆமோதிக்கும் வண்ணமாக சில வார்த்தைகளை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. ஏன் ஐயா நாம் மிஷனரி பணியை செய்ய வேண்டும்? இது யார் மேல் விழுந்த கடமை என்பதை குறித்தும், இது ஏன் ஒவ்வொருவரும் நாம் அனைவரும் இதில் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து வரும் நாட்களிலே பேசுகிறேன். ஆனால் இன்றைக்கு இது செய்யப்பட வேண்டுமா, ஏன் செய்ய வேண்டும் என்பதை விளக்குவதற்காக ஆண்டவருடைய கடைசி கட்டளை என்று, அல்லது அதற்கு ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள் the great commission, பெரிய ஒரு ஆணை, பேர் ஆணை என்று சொல்லி கிறிஸ்தவ மக்கள் அனைவரும், கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அனைவரும், யாராயிருந்தாலும் பெரிய பண்டிதர்களும் சாதாரண மனிதர்களும் ஏற்றுக்கொள்கிற இந்த ஆணையை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஒரு முறை வாசிக்கும்படியாக உங்களுடைய கவனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்திற்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்திலே என் ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை மீண்டுமாக நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வரும்படியாக என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் இருந்து 20வது வசனம் வரை நாம் வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகள் நம்முடைய இதயங்களிலே அடிக்கடி கேட்கும்படியாக அநேகருடைய உதடுகளிலே காணப்படுகிற ஒரு வார்த்தை தான் என்றாலும், இந்த 3 நாட்களும் நான் இன்றைக்கு எடுத்துக்கொள்கிற ஒரு காரியம், இந்த பேர் ஆணை அல்லது கிரேட் கமிஷன் என்று வேத பண்டிதர்களும் ஒத்துக்கொள்ளுகிற இந்த ஆணையை குறித்து நான் என்ன செய்ய போகிறேன் என்பது மிகவும் திட்டமாக அறியப்பட வேண்டிய ஒன்று. It's a great commandment. It's a great commission. இந்த பேர் ஆணையை இடுகிறவர் யார் என்று நான் விளங்க பண்ண போவதில்லை, அதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடைத்து கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் ஏக சக்கரவர்த்தியுமாயிருக்கிற என் ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து இடுகிறார் ஒரு பேர் ஆணையாக்கும். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்தலாமா? இந்த ஆணையை நீங்களும் நானும் ஒத்துக்கொள்ளும் வண்ணமாகத்தான் அவரை ராஜா என்று அழைக்கிறோம். அவரை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படும் என்பது ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஆகையினால் தான் நான் முந்தினதாக சொன்னது போல நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோம். காலையும் மாலையும் ஜெபிக்கிறோம். சில வேளைகளிலே சிஎஸ்ஐ சபைகளிலே காலையில 2 தடவும் சொல்கிறோம். நம்முடைய ஜெப புஸ்தகத்திலே அப்படித்தான் ஜெப புத்தகத்தை உண்டாக்கினவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதை புரிந்தோ புரியாமலோ நாம் சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. என்ன சொல்லுகிறோம் ஆண்டவரே? உம்முடைய ராஜ்யம் வருகிறதுனாலே நீர் ராஜாவாக வரப்போகிறீர் என்று சொல்லுகிறோம். நீர் ராஜாவாக இருப்பீர் என்றால் நாங்கள் உமக்கு அடியார்கள், நாங்கள் உம்முடைய பிரஜைகள், நாங்கள் உம்முடைய ஆணைக்கு உட்பட்டவர்கள் என்பதை நாம் அறியாமலேயே நாம் விளக்கிக் கொண்டிருக்கிறோம். இயேசு தான் மரிக்கும் முன்னதாக சீஷர்களோடு கூட போஜன பந்தி இருந்த காரியம் உங்களுக்கு தெரியும். இயேசு சீஷர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்க நினைத்து கடைசி பந்தியிலே, அதை நாம் ராபோஜனம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த ராபோஜனத்திலே அவர் உட்கார்ந்திருக்கும் போது ஆயத்தமாக்கப்பட்ட மேஜை இருந்தது, விரிக்கப்பட்ட கம்பளங்கள் இருந்தது. அவருக்கும் அவருடைய சீஷர்களுக்கும் புசிப்பதற்கென்று ஒரு பெரிய மேலறையை ஒரு மனிதன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். அந்த நேரத்தில் என் ஆண்டவர் தன்னுடைய இருக்கையை விட்டு எழுங்கி அங்கேயே கலட்டி வைத்து விட்டு ஒரு துண்டை அல்லது ஒரு டவல் என்று சொல்லுகிறார்களே, அந்த துப்பட்டியை கையில எடுத்துக்கொண்டவராக ஒரு பாத்திரத்திலே தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அவருடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். அவர் அதை செய்ததற்கு காரணம், நான் இதை செய்வதற்கு காரணம், நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்லுகிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் நன்றாக கவனிக்கும்படியாக நான் கேட்கிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அந்த காரியத்தை அழகாக தெளிவாக ஆண்டவருடைய அன்பின் சீஷன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு தன்னுடைய இருக்கையிலிருந்து எழுந்து அந்த காரியத்தை செய்ததை 13வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். வாசித்த பின்பு ஆண்டவர் அங்கே 13வது 14வது வசனத்திற்கு நேராக உங்கள் கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். வாசிக்கலாம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். அவர் மாதிரியை காண்பித்து விட்டு மாத்திரம் போகனதாக வேதம் சொல்லவில்லை. Listen, people of God, தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கையிடுகிறவர்களே, ஒரு வார்த்தையை தெளிவாக காணுங்கள். ஏதோ தாழ்மையின் சொருபையாய்
கால்களை, சீஷர்களை கால்களை, அதுவும் தன்னை காட்டிக் கொடுக்கிறவனுடைய காலையும் மறுதலிக்க போகிறவனுடைய காலையும் கழுவி நிற்கிறவராக ஆண்டவர் இங்கே வெறுமனே காட்சி அளிக்கவில்லை. ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார். மிகவும் விளங்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அங்க என்ன எழுதியிருக்கிறது? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. நீங்கள் சொல்லுகிறது சரியே. நான் அவர்தான். நான் அவர்தான். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய வார்த்தை. ஐயா, சீஷர்களே, உங்களுடைய கால்களை கழுவினேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒன்று பெரிதாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது உங்களை சுத்தமாக்கி இருக்கிறேன். நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். என்னுடைய கைகள் உங்களை கழுவி இருக்கிறதுனால் நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய உண்மையை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்னை போதகர் என்று சொல்லுகிறீர்கள், கூடவே ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். அது சரிதான். ஆனால் ஒரே ஒரு தவறை நீங்கள் கூடவே செய்கிறீர்கள். என்னமாம்? அடுத்த வசனத்தில் வாசிக்கலாம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே. நன்றாய் கவனிங்க. ஐயா, நீ என்னை போதகன் என்று சொல்லுகிறாய், பின்னர் ஆண்டவன் என்று சொல்லுகிறாய். ஆனால் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய இன்னொரு பாடம் உண்டு. ஆண்டவர் நான் முதலாவது, அதற்கு பின்பே போதகர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. The Christianity today failed in this area to understand, to realize the exact place of our God. நம்முடைய தேவனை சரியாக புரிந்து கொள்வதற்கு இன்றைய கிறிஸ்தவம் தவறிவிட்டது என்றே சொல்லுவேன். அவரை போதகராக மாத்திரம் பார்த்தவர்கள் உண்டு, அவரை ஆண்டவருமாக நினைத்துக் கொள்கிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த வரிசையின்படி என் ஆண்டவர் அவரை பார்க்க சொல்லவில்லை. நீ அவரை கிடத்திலே வந்தால் அவரை இரட்சகர் என்றும் சுகமளிக்கிறவர் என்றும் அறிந்து கொள்வது நல்லது. வெரி குட். He is a healer. He is a deliverer. He releases captives. அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அவர்களை விடுதலையாக்குகிறார் என்பது உண்மை. அவர் சுத்தமாக்குகிறார், சுகமாக்குகிறார் என்பது உண்மை. அவர் பாவங்களை மன்னிக்கிறார் என்பது உண்மை. அவரை போல போதித்தவன் ஒருவனும் இல்லை என்பது உண்மைதான். என்றாலும் அவரை பின்பற்றுகிறதற்கு, அவரால் சுத்திகரிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட எந்த மனுஷனும், எந்த மனுஷியும், எந்த சகோதரனும், எந்த சகோதரியும் அறிய வேண்டிய ஒரு பெரிய காரியம். அவர் யார்? அவர் யார்? கவனிங்க. யார் சொல்லுங்க? முதலாவது அவர் ஆண்டவர், அதுக்கு பிறகு மற்றதெல்லாம். Have you ever think of it? எனக்கு 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. 2 குட்டி பிள்ளைங்க இருக்காங்க. சிலருக்கு தெரிந்திருக்கும் கதை, தெரியாதவங்களுக்காக கொஞ்சம் டச் பண்ணிட்டு சொல்றேன். ஒன்றுக்கு இப்பொழுது 4 வயசு, அடுத்ததுக்கு 3 வயசு. இந்த 4 வயது பிள்ளை துருத்துருன்னு இருப்பா. இந்த 3 வயசு பிள்ளை அமைதியா இருப்பா. ஏன்னா அவ பலவீனமானவள். நீங்க சொல்லுவீங்க, ஐயா என்ன 4 வயசு 3 வயசுங்கிறீங்க, முதல்ல சொல்லிங்க 62 முடிஞ்சிட்டு. அல்லேலூயா. அந்த கதையெல்லாம் சொன்னா பெருசாயிரும். நான் கொஞ்சம் சொல்றேன், கொஞ்சம் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு விளங்கும். இந்த 4 வயது பிள்ளை கொஞ்சம் பலசாலி. இப்பளும் அவள் எங்க கையில வரும்போது இருக்கிறதுலேயே பலவீனமான பிள்ளையா இருந்தாள். 3 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் தூக்கி எறியப்பட்ட பிள்ளைகள் எங்கள் வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களை என் மனைவியும் மற்றவர்களும் சேர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். இருக்கிறதுலே the weakest and the sickliest, சிக்கான வீக்கான என்னுடைய அந்த மகள், அவள் குடிக்கிறதெல்லாம் வாந்தி பண்ணினாள். என் மனைவி சொன்னால், இவளை நாம் தான் வளர்க்க வேண்டும், வேற யாரும் வளர்க்க முடியாது. நான் சொன்னேன், இப்பந்தான் ஒரு பிள்ளைய பறி கொடுத்திருக்கிறோம். 7 வயது செல்லமா வளர்த்த பிள்ளைய பறி கொடுத்திருக்கணும், இவளை போய் மறுபடியும் எடுக்கணும்னு சொல்றியே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் என் கூட இருக்கிறவர்கள்லாம் சொல்வார்கள், அந்த பிள்ளையை பார்த்து டேடின்னு சொல்லு. நான் சொல்லேன், படே அங்கிள், நான் பெரிய அங்கிள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பின்னதாக என்னுடைய கடைசி மகள் எப்படி வந்தாள் என்பதை ஒரு வார்த்தையில சொல்ல விரும்புகிறேன். அவள் பெற்ற தாய் அவளை வேண்டாம் என்று சொல்லி 2வது நாளிலே ரயில்வே லைனிலே கொண்டு வந்து வைத்து விட்டாள். ரயில் பிந்தி வந்ததினாலே பிள்ளை உருண்டு கீழே வந்து விட்டது. கீழே வந்த பிள்ளையை தாயும் விட்டு விட்டாள், ரயிலும் அழிக்கவில்லை. அவனை கண்ட 2 தெரு நாய்க்கள் அவளை சாப்பிட ஆரம்பித்தது.
ஒரு இடது கை முழுவதையும் ஒரு நாய் சாப்பிட்டு விட்டது. வலது காலிலே சில விரல்களையும் இன்னொரு நாய் சாப்பிட்டு விட்டு போய்விட்டது. இதனை கண்ட ஒரு மனிதன் அதனை விரட்டி விட்டு அதை ஒரு அழுக்கு துணியிலே சுற்றி ஆஸ்பத்திரியிலே, அரசாங்க ஆஸ்பத்திரியிலே கொண்டு போட்டார். அங்கே அவளுக்கு 2 நாள் உணவும் கொடுக்கவில்லை, மருந்தும் கொடுக்கவில்லை. அதை சும்மா ஒரு பேண்டேஜ் துணியில் மாத்திரம் சுற்றி வைத்திருந்தார்கள். இதை அறிந்த என்னுடைய மனைவியும் மற்றவர்களும் போய் அந்த பிள்ளையை எடுத்து வந்து நம்முடைய ஆஸ்பத்திரியிலே அவளுக்கு அம்பியூட் பண்ணி அவளுடைய கைகளை சரி பண்ணும் போது இந்த காலர் போன் நீட்டிக்கொண்டிருந்தது. அதனை மூடுவதற்கு மாமிசம் இல்லை. டாக்டர்கள் வருத்தப்பட்டார்கள். இன்ஃபெக்ஷன் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்று கவலைப்பட்டார்கள். என் மனைவி மற்ற சகோதரிகளும் அந்த படுக்கையை சுற்றி நின்று கை பிடித்து ஜெபித்த போது அதிலே சதை வந்து அடுத்த நாள் அடித்து அவள் பிழைத்துக் கொண்டாள். ஹல்லேலூயா. ஒரே வாரத்தில் 5 அற்புதங்களை கண்ட அவள் என்னுடைய வீட்டிலே வைக்கப்பட்டிருந்தால், நான் ஊழியத்துக்கு வெளியே போய்விட்டு நான் வந்தபோது என்னுடைய படுக்கையில இந்த பிள்ளையை அந்த பேண்டேஜோடு போட்டிருக்கிறதை பந்தவனே நான் உள்ளே நுழைந்தேன். என் சட்டையை மாற்றாமல் அதை எடுத்து முத்தமிட்டு எங்களுக்கு மகளாக்கி கொண்டோம். நல்லா கவனிங்க. இந்த 2 பிள்ளைகளும் எங்களை அதிகமாக நேசிக்கிறார்கள். நான் அலுவலகத்தில் இருந்தோ அல்லது நல்லா கவனிங்க, ஊழியத்துக்கு போய்விட்டோ நான் வீட்டிற்கு நுழைந்து என்னுடைய அறைக்குள் போன உடனே 2 பேரும் ஓடி வருவார்கள். அப்பா என்று ஓடி வருவார்கள். ஓடி வந்த உடனே அவர்கள் முதலாவது செய்கிற வேலை என்ன செய்வார்கள்? என்னுடைய ஷூவை கலட்டி என்னுடைய சாக்ஸை கலட்டுவதற்கு 2 பேரும் ஆளுக்கு ஒரு காலை பிடித்துக் கொள்வார்கள். ஒருத்திக்கு ஒரு கை இல்லை, இன்னொரு பெண்ணுக்கு பலம் இருக்கிறது, 2 கை இருக்கிறது. அவள் சொல்வாள், நான் அவங்க பேசுற பாஷை ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் லாங்குவேஜ். அம்மா அவ சொல்லுவா, அம்மா உனக்கு ஒரு கை தான் இருக்குது, நீ அதை விட்டு உன்னையால கலட்ட முடியாது, நான் அப்பாவுக்கு கலட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கை பிள்ளையை பெரியவள் கொஞ்சம் தள்ளி வைத்து விட்டு தன்னுடைய 2 கையாலும் என்னுடைய சாக்ஸை கலட்டுவாள். அப்படி அந்த பிள்ளை பாதுகாமாய் பார்த்து கொண்டிருப்பாள். என்றால் ஒரு காலிலையும் சரியான பலம் இல்லை, கையும் ஒன்றுமில்லை, கலட்ட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பார்த்து கொண்டிருந்து இவள் கலட்டி சாக்ஸை அந்த ஷூக்குள்ள வைத்த உடனே என்னுடைய குட்டி மகள் இருக்கிறாளே, அந்த ஒரு விங் ஏஞ்சல், ஒரு சிறகுள்ள அந்த ஏஞ்சல் உடனே எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொண்டு இடத்துல வைத்து விட்டு எனக்கும் தான் அப்பா என்று சொல்வாளே, பார்க்க வேண்டும். கவனியுங்கள், கவனியுங்கள் அம்மா, கவனியுங்கள். பலமில்லை, கையும் இல்லை, நிற்கத்தானும் பலனில்லை. சில வேளைகளிலே ஒரு கையை வைத்து என்னுடைய சாக்ஸ் இருகலாக இருக்கிற சாக்ஸை கலட்டுவதற்கு அவளுக்கு திறமையும் இல்லை. அவளுக்கு உதவி செய்வதற்கு அவளை விட பெரிய ஒரு அக்காவும் உண்டு. ஆனால் என்னை அப்பா என்று சொல்கிறபடினாலே எனக்கும் பங்கு உண்டு என்று சொல்கிற ஒரு செல்ல குழந்தை எனக்கு உண்டையா. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, it's not because I am feeding them, it's not because I am clothing them, it's not because I bring chocolates to them. No, நான் சட்டை வாங்கி கொடுப்பதினாலேயோ சாப்பாடு போடுவதனாலேயோ நான் மிட்டாய் வாங்கி கொடுப்பதனால இது நடக்கவில்லை. எங்களுடைய உறவிலே அவள் என்னை அப்பா, என் அப்பா என்று பார்க்கிறதுனால எந்த நிலைமையில் இருந்தாலும் எனக்கு எதையாயினும் செய்ய வேண்டும் என்கிற துடிப்பு அவளுக்கு இருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய தேவனை எப்படி அறிந்திருக்கிறாய் என்பது முக்கியம். உன் தேவனை யாராக பார்க்கிறாய் என்பது முக்கியம். உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வீரியம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு தீவிரம், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு துடிப்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லுகிறாயோ, அல்லது ஜெபிக்கிற இடத்துல போய் தலையை கொடுத்து ஆவில ரொம்ப சோர்வா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி தலையில கை வைத்து ஜெபிக்க சொல்லிருக்கிறாயோ, அதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்ளுங்கள். என்ன காரணம்? I must understand who is my father. என்னுடைய அப்பா யார்? அவர் எனக்கு ஆண்டவர் என்றால் அவருடைய அத்தனை கட்டளைக்கும் எஸ் சார் அப்படித்தானே சொல்லியிருப்பேன், அப்படித்தானே சொல்லியிருப்போம். அவர் எனக்கு ஆண்டவர் என்று அறிந்து அதை அறிக்கை செய்தது உண்மை என்றால் அவர் இருக்கிற ஆணையையே நான் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பேராணைக்கு செவி கொடாமல் அதில் தீவிரம் காட்டாமல் என்னால்
இருக்க முடியுமோ? ஏன் ஐயா மிஷனரி பணி செய்ய வேண்டும்? ஏன் ஐயா மிஷனரி பணி செய்ய வேண்டும்? நீங்கள் உலகம் எங்கும் போய், ஹலோ, உலகம் எங்கும் போய் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாவ மன்னிப்பும், பாவ மன்னிப்போடு கூட நித்திய ஜீவனும் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியும் எல்லா தேசத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. இது என் ஆண்டவர் லூக்காவிலே சொல்லுகிறார். கவனிங்கம்மா, கவனிங்கள். இன்றைக்கு நாம் தீவிரம் காட்டாததற்கு ஒரு பெரிய நோக்கம், என் ஆண்டவரை போதகராக கண்டிருக்கலாம், சுகமளிக்கிறவராக, உதவி செய்கிறவராக, கண்ணீர் துடைக்கிறவராக, தேத்துகிறவராக, ஆற்றுகிறவராக கண்டிருக்கலாம். தவறில்லை, அவர் அப்படிப்பட்டவர் தான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரே ஆண்டவர். அதை சொல்கிறவர் மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டேலியா சொல்லலாமா? இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். He is Lord, He is Lord. He has risen from the dead and He is thy Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. நான் அந்த பாடலை ஆங்கிலத்தில் இது He is Lord என்று இருக்கிறதை நான் கொஞ்சம் மாற்றி பாடுவது வழக்கம். He is my Lord, He is my Lord. He has risen from the dead and is my Lord. Every knee shall bow, every tongue confess that Jesus Christ is Lord. என்னுடைய ஆண்டவர் ஐயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னுடைய ஆண்டவர் சொல்லுங்க. மார்த்தாண்டங்காரங்க கையை வலிச்சுன்னு பாக்குறீங்களா? பரவாயில்ல சொல்லுங்க. என் கூட்டத்துக்கு வந்து அது மாதிரிலாம் கொஞ்சம் பாடுபட வேண்டியிருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு அவரே என் ஆண்டவர் சொல்லுங்க. இங்கேயே சொல்ல மாட்டீங்கன்னா தேசத்துல எங்க போய் சொல்ல போறீங்க? ஹலோ, பக்கத்து வீட்டு அக்கா கிட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is my Lord. நீங்க அதை சொல்லி பாருங்க. வீட்டுல போய் இன்னைக்கு சாப்பிட முன்னால 10 நேரம் He is my Lord, He is my Lord, He is my Lord. உனக்குள்ள ஒரு எறும்புல நரம்புல எல்லாத்துலயும் ஒரு வீடியோ உண்டாகும். ஏன்னா அவர் ஆண்டவர்னு சொல்லிட்ட பிறகு வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. அதனாலதான் தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, என் காயத்துல கைய போட்டு பார்த்து பாடும்போது அவன் முகங்குப்புற விழுந்து என் தேவனே என் ஆண்டவரே என்று சொன்னதுனால என்ன நடந்தது அப்படின்னுட்டு சரித்திரம் சொல்லுது தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கேரளாவில் குண்டஃபரஸ் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார். இது சரித்திரம். குண்டஃபரஸ்ங்கிற ராஜா தனக்கு ஒரு அழகான அரண்மனையை கட்டணும்னு நினைச்சாரு. அது மரத்தினால கட்டணும்னு நினைச்சாரு. நான் இன்றைக்கு திருவனந்தபுரத்திலிருந்து வரும்போது சில மரங்களுடைய வேலைப்பாடுகள், அந்த கேரளாவினுடைய வீடுகள், பழைய வீடுகளில் இருக்கிற வேலைப்பாடுகளை பார்த்தேன். அந்த மர வேலைப்பாடுகள் அழகாக இருந்தது. நான் யோசித்து வந்தேன், குண்டஃபரஸ் என்கிற ராஜா பெஸ்ட் உடன் ஹவுஸ், ஒன்று அழகான ஒரு பேலஸ், எல்லாம் மரத்தினால் அழகாக செய்யப்பட்ட ஒரு மாளிகையை கட்ட வேண்டும் என்று யோசித்தான். தன்னுடைய மந்திரிமார்களை அழைத்தான், தெரிந்தவர்களை அழைத்தான், அவர்களை கொண்டு தன்னுடைய கனவை சொன்னான். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், the Jews are the best carpenters என்று சொன்னார்கள்.
யூதர்கள் தான் நல்ல கார்பென்ட்ரி ஒர்க் செய்வார்கள் என்று அவருக்கு சொல்லப்பட்டது. உடனடியே கப்பல் ஏற்றி தன்னுடைய ஆட்களை இஸ்ரவேலுக்கு அனுப்பினான். இஸ்ரவேலுக்கு அனுப்பின போது அங்கே போய் அவர்கள் இறங்கிவிட்டு வியாபாரிகளாக இருந்தவர்களோடு கூட போனார்கள். அவர்கள் போய் கேட்டார்கள், ஐயா யூதர்கள் தான் பெஸ்ட் கார்பெண்டராமே என்று. அப்பொழுது இயேசுவை கிண்டல் பண்ணி கொண்டிருந்த ஒரு கூட்டம். அவர்கள் சொன்னார்கள், அந்த ஆள் தான் தச்சன், அந்த இயேசுங்கிறாங்களா அவன் தான் தச்சன் ஐயா, தச்சன் மட்டும் இல்ல தச்சனுடைய மகன் என்று சொன்னார்கள். They with a mockery language they said, this is the carpenter, Jesus is the carpenter, Jesus of Nazareth is a carpenter. ஆகையால ராஜா குண்டபரசனுடைய மந்திரிமார்களும் மற்றவர்களும் இயேசுவிடத்தில் போய், ஐயா எங்க ராஜாவுக்கு ஒரு நல்ல பெரிய மாளிகை கட்டணும், அதுக்கு ஒரு கார்பெண்டர் வேணும் அப்படின்னு ஒரு நல்ல பிளான் பண்ணக்கூடிய கார்பெண்டர் கொடுத்தீங்கன்னா அவர் வந்துட்டார்னா அவர் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாரு, காட்டி கொடுத்துருவாரு. let him plan and execute the job. ஒரு ஆளை காட்டுங்கன்னு இயேசு சொன்னாரா, அந்த நிக்கிறான் பாரு தோமா, அவன் தான், அவனை கூட்டுவா. Hello, hello. The history says Thomas also by profession a carpenter. தோமாவும் தன்னுடைய தொழிலின்படி கார்பெண்டர் தான். ஆகையினால தோமாவை காட்டி அவனை கூட்டிட்டு போன இயேசு சொன்ன உடனே ஆட்டோமேட்டா இயேசு சொன்னார், நீங்க வரணுமா இந்தியாவுக்கு. ஏன்னா அதுக்கு முன்னால தான் என்ன சொல்லியிருக்காரு, என் தேவனே என் ஆண்டவரே. இயேசு சொல்லிட்டாரு, இந்தியா எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி கூடி போகணும்னு தெரியாது, மலையாளம் பேசுவாங்களா தமிழ் பேசுவாங்களான்னு தெரியாது, என்ன சாப்பாடு சாப்பிடுவாங்க, ஊத்தப்பம் சாப்பிடுவாங்களா இல்லைன்னா களி சாப்பிடுவாங்களா இல்லைன்னா வறுவல் சாப்பிடுவாங்க, ஒன்றும் தெரியாது. அங்க ஆண்டவரேன்னு சொல்லியாச்சு, இன்னும் வேற ஒன்றும் கிடையாது. அவர் போச்சனாரு. அதனால தான் ஐயா தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? எஸ், நோ क्वेश्चन, because I have called him Lord. அவரை லார்டுன்னு சொன்ன பிறகு அதுக்கு போடணும் இல்லை. இப்ப நம்ம அந்த மாத்திரத்தையும் எடுத்துறது. அவர் ஆண்டவர் முன்னால, இப்ப இல்ல. நல்ல கவனிங்க. என் மனைவியுடைய தாத்தா அடிக்கடி சொல்லுவாராம், வெள்ளைக்காரன் போகும்போது ஆண்டவர் அவங்க கூட போயிட்டாரோ. அவர் முதல் தலைமுறை கிறிஸ்தவர். அவர் வெள்ளைக்காரன் மூலமாக ஆண்டவரை அறிந்து கொண்டவர். அதுக்கு பிறகு சபையில நடக்கிற சில அட்டகாசங்களை பார்த்துட்டு வயசாகி போய் குடுன்னு இருக்கும்போது வெள்ளைக்காரன் போன உடனே ஆண்டவர் அவங்க கூட போயிட்டாரோ நம்மன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் அப்போ, இப்ப இல்ல. அருமையான தேவனுடைய ஜனமே, புரிந்து கொள்வாயாக. நீங்க உடனே நினைக்கலாம், ஐயா ஆண்டவர் சரியான ஆளுங்களை பார்த்து தான் கமாண்ட் கொடுத்திருக்கிறார், சரியான ஆளுங்களை பார்த்து தான் கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு கட்டளை கொடுத்தாரு, அவங்க தலையில் மேல ஏற்கொண்டு அதெல்லாம் செஞ்சாங்க. நம்ம இருக்கிற நிலைமையை பார்த்தா நமக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்க நிலைமையில தான் அவங்க இருந்தாங்கன்னு கொஞ்சம் காட்டி கொடுக்குறேன். அல்லேலூயா. அவங்க 12 பேர்னு சொன்னாங்க, அதுக்கு பிறகு 120 பேர்னு சொன்னாங்க. எத்தனை பேருங்கிறத பற்றி நமக்கு சண்டை வேண்டாம், 12 பேரே வச்சுக்கொள்ளலாம். 12 பேருடைய நிலைமை என்ன? ஆண்டவர் இவர்களுக்கு கட்டளை கொடுக்கும் போது அவருடைய நிலைமை என்ன? ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். நிறைய காரணத்தை சொல்லணும்னு ஆசை இருக்குது. நீங்க வீட்டுல போய் மத்தேயு 28வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 21வது அதிகாரம், அப்போஸ்தலர் 1வது அதிகாரம், இந்த 5 அதிகாரத்தையும் உட்கார்ந்து மெதுவா வாசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த கட்டளையை கொடுக்கும் போது இருந்த சீஷருடைய நிலைமைய, ஏராளமான காரியத்தை அழகா சீஷர்களை எழுதி வச்சிருக்காங்க. அதான் அதுக்குனாலதான் இங்க பேர் சத்திய வேதம். என் குறைய நான் எழுத மாட்டேன். என் அன்பின் மடல்ல யாராவது என் குறைய எழுதுன மாதிரி பார்த்திருக்கீங்களா? கேட்டா சொல்லலாம், என் பல்ல குத்திய நாத்திக்கிறதுக்கு எதுக்கு, அதனால நல்லதை மட்டும் எழுதுவோம். அல்லேலூயா. ஜேம்ஸ் ஊழியத்துல யாராவது 2 ஊழியக்காரங்க சண்டை போட்டா எழுத வச்சுக்கோ யுத்த சத்தத்துல. சொல்லுங்க, உண்மைதானே கேட்கிறேன். யுத்த சத்தம் ஜேம்ஸ் பத்திரிக்கை, அதுல 2 ஊழியக்காரங்க முடிய பிடிச்சுக்கிட்டாங்கன்னு வைங்க. எங்க ஊழியத்துல இன்னும் முடிய பிடிக்கல, கையை தான் பிடிச்சிருக்காங்க. சில ஊழியத்துல முடிய பிடிச்சிருக்காங்க. சொல்லுவான் யுத்த சத்தத்துல 2 ஊழியர்கள் முடியை பிடித்துக் கொண்டு சண்டை போடுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். அப்படி யாரும் எழுத மாட்டோம். சொல்லுவான் 2 ஊழியர் ஒன்றா சேர்ந்து ஊழியத்துக்கு போனார்கள், அப்படித்தானே எழுதுவோம். ஆனா மத்தேயு எழுதிவிட்டாரு, நாங்க இப்படித்தான் இருந்தோம், நாங்க இப்படித்தான் இருந்தோம். யோவான் எழுதிவிட்டாரு, இப்படித்தான் இருந்தோம், நாங்க இப்படித்தான் இருந்தோம்.
எங்க கிட்டதான் இந்த கணக்கை கொடுத்தாரு, எங்களுக்கு தான் இந்த கட்டளை கொடுத்தார் என்று அவர்களே எழுதிவிட்டார்கள். இந்த சத்திய வேதத்துக்காக ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா ஆமா ஆமா. உலகத்துல எந்த புஸ்தகமும் செய்யாத ஒரு காரியத்தை சத்திய வேதம் செய்திருக்கு. இருக்கிறத அப்படியே எழுதி இருக்கிறது, எழுதுனவரை எழுதி இருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப பார்க்கலாம். நான் 3 காரியங்களை யாரும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வேகமாக தந்தி வேகத்துல 3 காரியங்களை ஏதாவது சொல்லலாம். வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து 3 முறை தரிசனம் கொடுத்தாச்சு. ஆமா, முதல்லையும் தரிசனம் கொடுத்தாரு. அறைய பூட்டிக்கிட்டு இருந்தாலும் உள்ள வந்து தரிசனம் கொடுத்தாரு. சந்தேகப்படுகிற தோமா இருந்தாலும் உள்ள வந்து தரிசனம் கொடுத்தாரு. உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. அதுக்கு பிறகு மீன் பிடிக்க போயிட்டாங்க பேதுருவும் அவனோடு கூட சேர்ந்தவங்களும். அவங்கள தேடி போய் அவங்களுக்கும் தரிசனம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு. அதுக்கு பிறகு கேட்கிறாரு, பேதுருவே, சீமோனே, என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாச்சு. அவனும் 3 நேரம் ஆமான்னு சொல்லி மனம் கலங்கி, எதுக்கு ஆண்டவரை குத்தி காட்டுறீங்க, நான் 3 தடவை மனதளிச்சுங்கிறதுனால தான் நான் 3 தடவை கேட்கிறேன்னு சொல்லிட்டு மனம் வந்து நிற்கிறான். இது காணா குறைக்க தீர்க்க தரிசனமா பேதுருவை பார்த்து சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ பெரியவன் ஆகும்போது வேறொருவன் அறைய கட்டுவா, நீ போக விரும்பாத இடத்துக்கெல்லாம் இழுத்துக்கிட்டு போவான்னு சொல்லிட்டாரு. இதுல கலங்கி போய் நிற்கிறான் இப்ப பேதுரு. அவனுடைய பிரதான சீசனுடைய நிலைமையை பார்க்கலாமா? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம். யாருக்கையா இந்த கட்டளை? இன்றைக்கு அநேகர் செயல்படாமல் போவதற்கு காரணம், ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் தான், ஆனால் நான் சரியில்லை என்று சொல்லுகிறவர்கள். ஆகையினால நாம் இப்பொழுது பார்க்கலாம், வாசிக்கலாம். 20வது வசனம், கடைசி அதிகாரம், 21வது அதிகாரம் 20வது 21வது 22வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு திரும்பி பார்த்து, பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும், இயேசுக்கு அன்பாய் இருந்தவனும், ராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே ராப்போஜனம் பண்ணுகையில் அவன் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றார். இவன் காரியம் என்ன? அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானார், உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். நல்ல கவனிங்க. பிரதான சீஷன் 3 முறை அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். பவுல் எழுதும்போது எழுதுகிறார், பேதுரு என்கிற கேபாவுக்கு தரிசனமானார், முதலாவது பேதுருவுக்கு தரிசனமானார் என்று எழுதியிருக்கிறான். அந்த பேதுரு 3 முறை கேட்டார், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவர்களை எல்லாரை காட்டிலும், இவைகளை எல்லாவற்றை காட்டிலும் அன்பா இருக்கிறார். ஆம் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டான். இன்னவித மரணத்தினால் என்னை மகிமைப்படுத்த போகிறார் என்று இறுதி நாட்களை தீர்க்க தரிசனமாகவும் சொல்லிவிட்டார். இப்ப இந்த பேதுருடைய நிலைமை என்ன தெரியுமா? இவனுக்கு கவலை எல்லாம் மத்தவனை பற்றி தான். ஹலோ, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி தான் சொல்றாங்க. நம்ம நிலைமை இதுதான். இன்னைக்கு நம்ம நிலைமை இதுதான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன சொன்னாரு, என்ன சொன்னாருங்கிறதெல்லாம் 2வது தான். இவனை பற்றி கொஞ்சம் சொல்லிருங்க. இவனை ஆண்டவர் பார்த்தார், உனக்கு என்னடா? அதை இன்னும் கொலோக்கியலா எழுதியிருந்தா, உனக்கு என்னடா, நான் இவனை உயிரோட வைப்பேன், சாகடிப்பேன், உனக்கு என்னடா தான் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பாலிஷா எழுதியிருக்க, அவ்வளவுதான். அல்லேலூயா. இவனுக்கு கண்ணு பூரா அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான். அவன் பத்திரிக்கை அடிச்சா நானும் அடிப்பேன், அவன் டிவியில பேசினா நானும் டிவியில பேசுவேன், அவன் பாட்டு பாடினா நானும் பாட்டு பாடுவேன், அவன் அதை செய்தானா நானும் செய்வேன். அவன் மட்டும் கோபுரம் கட்டி நானும் கட்ட மாட்டோமா? கட்டுடா, கட்டு. நமக்கு தான் நம்ம கதையே தான் சொல்றாரு ஐயா, நம்ம கதையே தான் சொல்றாரு. நம்ம கவலைலாம், நான் எப்படி ஆண்டவரே இந்த மாதிரி மரணம் வந்து நான் நிக்க போவேன், எனக்கு கொஞ்சம் பலமானு கேட்கலாமே. ஆண்டவரே,
நீர் சொல்றீரு வயசான போது எவனோ கூட்டிட்டு போவான், எங்கேயோ கூட்டிட்டு போவான்னு சொல்றீரு. என்னால முடியுமா ஆண்டவரே? இப்பமே ஒரு வேலைக்காரியை பார்த்து ஓடுன ஆளுனா எனக்கு இவ்வளவு பலம் இருக்குதா, கொஞ்சம் பலந்தாருன்னு கேட்டதாக இல்ல. But he was worried about somebody else. What about him? What about him? What about him? இன்றைக்கு எதற்கு தெரியுமா சபை செய்ய வேண்டிய காரியத்தை, செயல்பட வேண்டிய காரியத்தை செயல்படாதபடி மாறிவிட்டது? அதற்கு முக்கிய நோக்கம் என்ன? என்னையா என்ன இவன் காரியம் என்ன? ஆண்டவர் என்ன சொன்னாரு சொல்லுங்க? உனக்கு என்ன? பக்கத்துல உங்க சொல்லுங்க, உனக்கு என்ன? விளையாட்டா ஒரு கதையை சின்ன வயசுல படிச்சேன், என்னுடைய பிரசங்கத்துல உபயோகப்படுத்துறது வழக்கம், இங்கேயும் சொல்ல விரும்புறேன். 2 பேர் ஜெபம் பண்ண போனா, ஒருத்தன் ஆத்துக்கு அந்த பக்கம், ஒருத்தன் ஆத்துக்கு இந்த பக்கம். 2 பேரையும் பெஞ்சாய் மாதிரி வீட்டுல இருக்க விடல. அவன் ஜெபம் பண்றான், நீனு போன்னு விரட்டி அடிச்சிட்டான். இவன் இந்த பக்கம் இருந்து ஜெபம் பண்ணான், அவன் அந்த பக்கம் இருந்து ஜெபம் பண்ணான். இது கதை தான், ஆனாலும் இதுல உண்மை இருக்குது. ஆண்டவரும் இறங்கி வந்தார். முதலாவது ஜெபம் பண்ண ஆள்கிட்ட வந்து கேட்டார், என்னப்பா உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் கேட்டான். அவன் என்ன கேட்டான்? அடே நீ ஜெபம் பண்ற, அவன் என்ன கேட்டான்னு கேக்குறீங்களா? அவன் என்ன கேட்டான்? அவன் என்ன கேட்டான்? இன்னும் போலப்பா, அவன்கிட்ட கேட்டு வரும். ஒன்னு ஆண்டவர் அடுத்தவங்கிட்ட வந்தார், எப்பா என்ன சொல்ற? இவன் கேட்கிறான், அவன் என்ன கேட்டான்? டேய் 2 பேரும் அவன் என்ன கேட்டான், இவன் என்ன, நீ என்னடா கேக்குற? உடனே இவன் சொன்னான், சரி அவன் என்ன கேட்டாலும் சரி எனக்கு 2. அவன் 1 மாடு கேட்டான், எனக்கு 2 மாடு. அவன் 10 ஏக்கர் கேட்டான், எனக்கு 20 ஏக்கர். அவன் 1 கார் கேட்டான, எனக்கு 2 காரு. அவன் 1 வீடு கேட்டான, எனக்கு 2 வீடு. அவன் என்ன கேட்டாலும் சரி 2. சரி ஒன்னு அட்லீஸ்ட் 50% ஆன்சர் அது கிடைச்சிட்டுன்னு சொல்லி ஆண்டவர் முதல் ஆள்கிட்ட போனார். எப்ப உனக்கு அவன் கேட்டான், உனக்கு அவன் என்ன கேட்டான்? உனக்கு என்ன, நீ என்ன கேட்டாலும் சரி அவனுக்கு 2. யோசித்து பார்த்தா, என்ன கேட்டாலும் அவனுக்கு 2. ஒரு 10 கிலோ தங்கம் கேட்டாலும் அவனுக்கு 20 கிலோ கிடைச்சு. அவன் யோசித்து சொன்னான், ஆண்டவரே நான் சொல்றது தெய்வீர் இல்லையா? நிச்சயமா செய்ய மாட்டான். என்ன செய்யணும்? என் கண்ணு ஒன்ன புடுங்கிரும் ஆண்டவரே. என்ன? அவனுக்கு 2 போயிடட்டும், எனக்கு 1 போனாலும் பரவாயில்ல. அவனுக்கு உங்களை குறித்து தான் சொல்றேன். நம்ம பிரச்சனை பூரா இதே தான் சுத்தி வருது. அவனுக்கு என்ன, அவனுக்கு என்ன வச்சிருக்கு, அவனுக்கு என்ன வச்சிருக்கு, அவனுக்கு என்ன, எப்பா எனக்கு என்ன வச்சிருக்குன்னு கேளுப்பா. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மை தானே இறைவா. நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன். எனக்கு என்ன? அதை விட்டுட்டு அவனுக்கு என்ன வச்சிருக்கிறீரு, அவனுக்கு என்ன வச்சிருக்கிறீரு, அவனுக்கு என்ன வச்சிருக்கு. எப்பா ஆண்டவரே கேட்கிறாரு, நீங்க கோடு போடுற பழக்கம் இருந்ததுன்னா பைபிள்ல அந்த உனக்கு என்னங்கிறதுல நல்லா கோடு போட்டீங்க. நல்லா கவனிங்க அம்மா. நான் போன 3 நாட்கள் மூணாறிலே பிரசங்கம் பண்ணினேன். கேரளாவில் இருக்கிற மூணாறிலே 3 நாட்கள் பிரசங்கம் பண்ணினேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில நற்கரணை ஆராதனை நடத்த வேண்டியிருந்தது. நாங்கள் இருக்கிற சபையில நடத்திவிட்டு சாயங்காலத்தில் நாங்கள் ட்ரெயின் பிடித்து நாங்கள் கேரளாவுக்கு புறப்பட வேண்டியிருந்தது. 2 நாட்களுக்கு முன்னதாக இந்த தடவை நான் கிட்டத்தட்ட 32 நாட்கள் வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கே முடித்துவிட்டு, இங்கே ராத்திரியில முடித்துவிட்டு திங்கட்கிழமை காலையில் புறப்பட்டு நான் இலங்கைக்கு போக வேண்டும். இலங்கையில் அன்றைக்கே பேச வேண்டும். என்றைக்கு எப்படி இங்கே பேசுகிறேனோ அதை முடித்துவிட்டு நேரம் 4 நாட்கள் கூட்டத்தை முடித்துவிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து மறுபடியும் திருநெல்வேலியில பேச வேண்டும். எனக்கு இப்படி தொடர்ச்சியான கூட்டங்கள் இருக்கிறதுனால நான் இல்லாத வேளைகளில் இந்த அலுவலகத்தை, என்னுடைய காரியங்களை சரி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். 2 நாட்களுக்கு முன்னதாக, அதாவது வெள்ளிக்கிழமையில எனக்கு அதிகாலையிலே ஒரு போன் வந்தது. என்னோடு கூட உடன் ஊழியக்காரனாக இருக்கிற ஒரு சகோதரன் போன் பண்ணினார். அண்ணன், ஒரு துக்ககரமான செய்தி. நம்மோடு கூட பணிபுரிந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரன் ஜோதி பிரகாஷ், அவருடைய மனைவி நேற்று ராத்திரியிலே 5 மணி, சாயங்காலத்தில் 5 மணிக்கு
எனக்கு மிகவும் தலைவலிக்கிறது என்று சொல்லி வந்தாள். இங்கே ஆரா என்கிற பட்டணத்துக்கு வந்தாள். ஆராவில் இருக்கிற டாக்டர் இடத்திலே கொண்டு காட்டினோம். அவர் மைக்ரேன் ஹெட்டேக்கு தான் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்தார். அந்த மருந்து நிமித்தம் அவள் திடீரென்று சுய நினைவை இழந்து விட்டாள். நினைவு இழந்தவளுக்கு டாக்டர் இடத்துல மறுபடியும் ஓடி போய் சென்று கேட்டோம் 9 மணிக்கு, டாக்டர் நீங்க கொடுத்த மருந்துல தலைவலி போல அவருடைய பிராணனே போயிரும் போல இருக்குன்னு. அவர் சொன்னார், இது கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்திருக்கேன், அப்படித்தான் இருக்கும் என்று சொன்னார். வீட்டுக்கு வந்து பார்த்தோம். 10 மணிக்கு கண்களை திறந்தால் பேசினாள். மீண்டும் 12 மணிக்கு வலி வந்தது. இரவு 1 மணிக்கு ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விட்டாள். 4 செல்ல குழந்தைகள், 4வது பிள்ளைக்கு 4 மாசம். Just think about it. Just think about it. She is young, educated. North Indian இருந்தாலும் educated. படித்தவள், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டினவள். கடந்த மாதம் சகோதரர் KN ராஜன் எங்களோடு கூட 3 நாள் உபவாச கூட்டத்தில் இருந்த அந்த கூட்டத்தில் உற்சாகமாக கலந்து கொண்டு பால் கொடுக்கிற பிள்ளையை வைத்திருந்த போதிலும் சாப்பிடாமல் 3 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ பலத்தை பெற்றவள். திடீரென்று சரியான மருத்துவ உதவி இல்லாத பகுதியிலே ஊழியம் செய்கிறபடியினால் அன்றைக்கு ராத்திரியிலே கிடைத்த ஒரு டாக்டரை தான் அணுக வேண்டியிருந்தது. பிராணன் போய்விட்டது. 4 மாத குழந்தைக்கு பால் கொடுக்கவும் இன்றைக்கு தாய் இல்லை. நான் வரக்கூடாத சூழ்நிலையில் மற்ற தலைவர்களுக்கு போன் பண்ணி அவர்களை கொண்டு போய் காரியங்களை சாதிக்கும்படியாக செய்துவிட்டு கொஞ்சம் ஒரு பாரத்தோடு தான் புறப்பட்டு வந்தேன். நேற்றே முன்தினம் மூணாறிலே பேசிக் கொண்டிருக்கும் போது மறுபடி இன்னொரு போன் அதே ஏரியாவிலே இருந்து வந்தது. அண்ணன், நம்முடைய அதே பகுதிகளிலே ஊழியம் செய்கிற 2 ஊழியர்கள் இணைந்து கிராமம் ஒன்றுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு போன போது பயங்கரமாக அடிக்கப்பட்டார்கள். ஒருவருடைய கை உடைந்து விட்டது. முந்தின நாள் நான் அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், போலீசுக்கு தெரிவித்தீர்களா என்று. அப்பொழுது அவர்களுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற சகோதரன் சொன்னார், அண்ணன், நான் அவர்களிடத்தில் சொன்னேன் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்று. அவர்கள் சொன்னார்கள், கையெல்லாம் ஒடிஞ்சதுக்கு போய் போலீஸ்கிட்ட சொல்ல வேண்டான்னே, கர்த்தருக்காகத்தானே வந்தோம், என்ன உடைஞ்சாலும் சரி போலீஸ்க்கு சொல்ல வேண்டான்னே என்று சொல்கிறார்கள் என்று சொன்னார். கவனியுங்கள், உடன் ஊழியன் ஒருவனுடைய மனைவி 4 பிள்ளைகளை துள்ள விட்டுவிட்டு 4 மாத குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தவள் திடீரென்று ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விட்ட பயங்கரமான துக்க செய்தி அழுத்தின போதிலும் என்னோடு தேவன் தந்திருக்கிற விலை மதிப்பில்லாத தேவ ஊழியர்கள் தங்கள் சுவிசேஷ செய்தியையோ ஊழியத்தையோ அடிகள் பட்டாலும் நிறுத்துவதில்லை. ஏன் 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 ஐயா, ஏன்? ராஜா சொன்னா அதுவே எங்களுக்கு பிரதான ஆணை. தொல்லைகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், மரணங்கள் வரலாம், அடி வரலாம், நெருக்கங்கள் வரலாம். ராஜாவின் பேராணையை நிலைநிறுத்துவதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று சொன்ன அந்த துடிப்பு அல்லவோ காரணம். என் அருமை தேவ சபையே, என்றைக்கோ இறந்தவர்களை எல்லாம் வைத்து பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம் உண்டு. என்றைக்கோ மரித்தவர்களை வைத்துக் கொண்டு. ஆனால் உடன் ஊழியன், கூடவே ஊழியன் செய்கிற ஒருவனுடைய மனைவி இறந்து விட்ட போதிலும் அவர்கள் போராட்டத்தை நிறுத்த முடியவில்லை. ஏனென்றால் நான் ஒரு பாடலை இப்படி எழுதினேன், நீ போக விடில் யார் போவார், இப்போதில்லா வீடில் எப்போ, நீ போக விடில் யார் போவார், இப்போதில்லா வீடில் எப்போ,
விசுவாசியை நினைத்து பார், நிலைப்பவைகளை நாடு, நித்திய ஜீவன் பெற. ராஜ்யத்தை புரிந்து கொண்டு ராஜாவை ஆண்டவராக அறிந்திருக்கிற ஜனத்திற்கு மரணமோ ஜீவனோ தாழ்வோ உயர்வோ பட்டயமோ பஞ்சமோ பசியோ அவனுடைய தலையாய கடமையிலிருந்து அவனை தவிர்க்க முடிகிறதில்லை, அவனை பிரிக்க முடிகிறதில்லை, அசைக்க முடிகிறதில்லை. அதை என்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். என்னுடைய அருமை பிள்ளைகள், எங்களால் பெற்றெடுக்கப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகள் இன்றைக்கு அதே துடிப்போடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறதுக்கு கர்த்தர் படையை வட இந்தியாவில் எழுப்புகிறதற்காக ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு படை எழுப்புகிறதற்காக நன்றி என்று சொல்லுங்கள். Friends, we not only show them Jesus as a healer, we not only show them Jesus as a savior, we not only show them Jesus as a comforter, we not only shows them Jesus can do anything, but we show them Jesus is Lord. நாங்க அதைத்தான் முதல்ல சொல்லிக் கொடுக்கிறோம், அதைத்தான் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க சொல்லிக் கொடுக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு படை எழுப்பி வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அதில் கொஞ்சம் பேர் நாளைக்கு காலையில் உங்க நாளைக்கு சாயங்கால கூட்டத்தில் உங்களுக்கு முன்னதாக நிறுத்துறோம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஏனென்றால் அவருக்கு தெரியும் இது பேராணை. I cannot compromise, I cannot dilute it. அதை குளிர்ந்து போக பண்ண முடியாது. அதற்கு ஒத்து போய் அதை ஏனோ தானே என்று தள்ளிவிட முடியாது. அது பேராணை, அது பேராணை, பேராணை. ஆனா அந்த நாட்களுடைய சூழ்நிலையும் கொஞ்சம் காட்டி கொடுக்கிறேன். சீசருடைய நிலைமையை கொஞ்சம் நான் காட்டி கொடுத்திருக்கேன். ஒருவேளை நாளைக்கு அதை கொஞ்சம் சொல்லலாம். இன்னைக்கு இன்னொரு காரியத்தை, அங்க இருக்கிற சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்க. திருப்புங்கள் என்னோடு கூட சேர்ந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தில் அன்றைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டால் தான் இந்த நிலைமையிலையும் ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளை கொடுத்தாரே என்று நீங்கள் நினைக்கலாம். திருப்புங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் வாசிக்கலாம். முதலாவது வாசிக்கலாம், 4வது வசனத்தை வாசிக்கலாம். காவலாளர் அந்த தூதனுக்கு, வானத்தில் இருந்து வந்த தூதனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். இப்பொழுது 11வது வசனத்தை வாசி. 11வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அவர்கள் போகையில், அவர்கள் அந்த காவலாளர்கள் போகையில், காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியனுக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாக இருக்கிறது. What was the condition of the then church? அன்றைய இருந்த ஆலயத்தின் தலைமையாயிருந்த பிரதான ஆசாரியனை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்து காண்பித்திருக்கிறார். கவனியுங்கள், அந்த பிரதான ஆசாரியன் அங்கே இருந்த மூப்பர்களோடு ஆலோசனை பண்ணுகிறான். என்ன ஆலோசனை பண்ணுகிறான்? அங்க இருக்கிற அவர்கள் சபைக்கு, அன்றைய சபைக்கு மூப்பர்களாக இருந்தவர்களோடு கூட ஆலோசனை பண்ணுகிறான். இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்கிற செய்தியை அடக்க வேண்டும், அதை சொல்லவிடக் கூடாது என்பதற்காக என்ன உபாயத்தை செய்தார்கள்? 2 காரியம் செய்தார்கள். They paid bribe as well as they taught them. 2 வசனமா பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. அவங்க அரசாங்க வங்கியில் இருந்த அல்ல,
ஆலய வங்கியின் பணத்தை ஜனங்கள் எதுக்காக கொடுத்தாங்க? ஆலயத்துல எதுக்கு காணிக்க போட்டாங்க? ஏழைகளுக்கு உதவுங்க, வர்றவங்க தங்குறதுக்கு நல்ல வசதிகளை உண்டாக்குங்க, ஆலயத்தை பராமரிங்க, வருகிற பிரயாணிகள் தூரத்துல இருந்து வருவாங்களே எருசலேமின் தேவாலயத்துக்கு, அவங்களுக்கு கொஞ்சம் வசதி பண்ணி கொடுங்க, பலி செலுத்த வர்றவர்களுக்கு சரியான காரியங்களை செய்யுங்க என்றெல்லாம் சொல்லி ஜனங்கள் மனமு வந்து காணிக்கை தேவ பணிக்காக, தேவ காரியத்திற்காக, தேவ வார்த்தை உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தார்கள். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஆகையினால் தான் யூதர்கள் எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயங்களை உண்டாக்கினார்கள். that house of prayer, ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜெப ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஜெப ஆலயம் கட்டுவதற்கு இந்த மெயின் ஃபண்ட் அதுக்கு தான் கொடுப்பாங்க, அதுதான் கொடுக்கணும், அதுக்கு தான் கொடுக்கணும். அங்கங்க தேவாலயம் இருக்கிற ஜனங்கள் கூடி ஆராய்ச்சி இருக்கிறதுக்கு தேவாலயம் கட்டுறதுக்குன்னு காணிக்க போடுவாங்க, ஏழைகளுக்கு சோறு போடுறதுக்குன்னு காணிக்க போடுவாங்க, இல்லாதவர்கள் தேசத்துல எளியவன் இருக்க கூடாது அதுக்காக காணிக்க போடுவாங்க. ஆனா இப்ப இந்த காணிக்க பணத்தை எடுத்து, ஹலோ என்ன எல்லாரும் ஒரு மடியா பாக்குறீங்க? நான் இன்னைக்கு கதையை சொல்லல, அன்னைக்கு கதையை சொல்றேன். அன்னைக்கு பிரதான ஆசாரியனுடைய கதை, மூப்பருடைய கதையை சொல்றேன். யாரோ சொல்ற சத்தம் கேக்குது, இன்னைக்கும் அதைத்தானே செய்யறான். ஹலோ, சேவகர்கள், அதாவது இன்னைக்கு இருக்கிற போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு காசு கொடுத்து, கோர்ட்டுக்கு காசு கொடுத்து எப்படியாவது வாய அடைச்சிருப்பா. எந்த கணத்துல இருந்து எடுத்தான்? அவங்க அப்பா வீட்டு சொத்துல இருந்தா கொடுத்தான். ஹலோ, கொடுக்கப்பட்ட காரியம் நிறைவேறாமல் பணத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிற தேவாலயத்தில் வீட்டிருந்தவர்கள் கவனிங்க. அது மாத்திரம் இல்லையா, அவங்களுக்கு உட்கார்ந்து போதகம் பண்றாங்க. என்ன போதகம் பண்ணிருக்கணும்? ஒரே தேவன் உண்டு, அவரை அல்லாமல் வேற ஒரு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இதுதான் போதனை பண்ணணும்னு ஆண்டவர் இவங்களை வச்சிருந்தாரு. இவன் டீச் பண்றான். போய் சொல்லு, இப்படி சொல்லு, அப்படி சொல்லு. என்னையா டீச் பண்ற? எப்பா மூப்பனே, ஆசாரியனே, பிரதான ஆசாரியனே, என்னப்பா டீச் பண்ற? அது யாருக்கு? அவன் சேவகன் ஒண்ணும் விசுவாசியும் கிடையாது, யூதனும் கிடையாது. அவனுக்கு டீச்சிங். டீச்சிங். சகோதரர் எமில் ஜெபசிங்க தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும், டாக்டர் எமில் ஜெபசிங்க. அவர் தன்னுடைய பத்திரிகை எழுதியிருக்கிறாரு, கிறிஸ்தவர்கள் மத்தியில ஊழியம் செய்தா பிழைப்பு, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் மத்தியில ஊழியம் செய்தா அழைப்பு. நான் சொல்லல, அவர் எழுதினதை சொல்றேன். எல்லாரும் அப்படி இல்லை, விதிவிலக்குகள் உண்டு. ஆனா அவர் எழுதினதை நான் உங்களுக்கு கோட் பண்றேன். யாருக்கு? ஆண்டவரை அறியாத ரோம போர் சேவகர்களுக்கு, தேவனை அறியாமல் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறவனுக்கு போதிச்சாங்க. என்ன போதிச்சாங்க? போய் சொல்லு. அம்மா ஐயா, அந்த சூழ்நிலையில தான், அந்த சூழ்நிலையில தான், லிசன், அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறாரு, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள். ஒவ்வொரு டயோசிஷன் கதையும் நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். I don't want to say. வட இந்தியாவில் கூட ஒரு சபை இருந்தது, 2 ஆராதனை நடந்து. நான் நினைச்சேன் ரொம்ப பயங்கரமான கூட்டம் போல, நான் 2ஆ பிரிச்சு நடத்துறாங்கன்னுட்டு. நான் தமிழ்நாட்டில் அப்படி நடத்துறாங்க, 2ஆ பிரிச்சு நடத்துறாங்க போலன்னு. நான் போய் கேட்டா, அவன் வந்தா இவன் வர மாட்டேங்கான், இவன் வந்தா வர மாட்டான், 2 பேரும். இப்போ நான் கேட்டேன், காணிக்க நினைச்சீங்களா? வக்கீல் கொடுக்குறோம், பேங்க் பேலன்ஸ் நில், காணிக்க எடுத்துட்டு வக்கீல் கொடுக்கறதுக்கு இதுல கொண்டு போடணுமா? அன்னைக்கு செஞ்சதுதான் இன்னைக்கு செய்தான். ஆனாலும் ராஜா கூப்பிடுகிறா, ராஜா அழைக்கிறா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷமாய் பிரசங்கிக்கப்பட வேண்டுமே. தம்பி, நீ மற்றவன் காரியத்திலே கரிசனையா இருந்தாலும் உன்னை உபயோகப்படுத்தும்பா.
நீ என்னை நம்புறதுக்கு ஆயத்தம் இல்லாம இருந்தாலும் உன்னை உபயோகப்படுத்துவையா. உன்னுடைய இருதயம் கடினப்பட்டு அவிசுவாசத்தினால் நிறைந்ததா இருந்தாலும் மார்க் அப்படித்தான் எழுதியிருக்கிறார், உன்னையும் உபயோகப்படுத்துவேன். வா வா. உடனே சீஷர்லாம் கேக்குறாங்க, ஆண்டவர் சொல்றாரு காத்திருங்கப்பா பலன் பெறுவீங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்க பலன் அடைவீங்கன்னு சொல்றாரு. பிதாருண்ய வாக்குத்தத்தம். உடனே கேக்குறான், இந்த காலத்துல எங்களுக்கு சீட்டு கொடுப்பீரு, எம்எல்ஏ எம்பி சீட்டு? ஹலோ, இந்த காலத்துல ராஜ்யம் வரும், நாங்க பாடுபட்டோம்ல, எங்களுக்கு சொல்லி இருக்கிறது 12 சிங்காசனம் இருக்குன்னு. இந்த காலமா? Will I get a promotion? Will I get something? Will I get a place? Will I get a throne? அப்பம் கூட அப்படித்தான் இருக்கான். ஹல்லேலூயா. ஆனாலும் பதவி பித்தர்களாகத்தான் இருந்தார்கள். 12 சிங்காசனம் ஆண்டவர் சொன்னார், இந்த காலத்துல இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுப்பீர், ஏன்னா இஸ்ரவேலுக்கு தான் ராஜ்யம் பண்ணுவீங்க உங்களுக்கு சொல்லி இருந்தாரு. அதை நினைச்சு சொல்றான். பதவி பித்தர்கள், பணத்தை சரியாக கையாளாதவர்கள், மற்றவனை குறித்து அதிக அக்கறை காட்டுகிறவர்கள், நம்பக்கூடாதவர்கள், விசுவாசிக்க முடியாதவர்கள், இதய கடினமிக்கவர்கள். ஆனாலும் 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 என் ராஜா கட்டளையிடுகிறார், என் ராஜா கட்டளையிடுகிறார், பூமி அகிலமும் சாட்சியாக போங்க. பக்கத்துல உங்க கையை பிடிச்சுங்க. எந்த நிலைமையில் நீங்க இருந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க, கொஞ்சம் இதுக்காவது கீழ்ப்படிங்களா. புருஷனுக்கு தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க, எனக்காவது கொஞ்சம் கீழ்ப்படிங்க. யா, கொஞ்சம் பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க சொல்லுங்க. எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் உங்களை நோக்கி ஒரு கட்டளை வருது. சபையே, விசுவாசியே, உன்னை நோக்கி ஒரு கட்டளை வருது. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளை எடால். எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து பாடலாமா? இது பழைய பாடலானால் பாடலாம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்குவே. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்மாவின் கீதமே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எல்லாரும் எழுந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்மாவும் தேகம் யாவும் என்று தந்து கொண்டு செய்குவே.